வந்துட்டோங்க திருத்தணிக்கு. இதாங்க சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? பெரிய சர்ப்ரைஸ். என்னம்மா சர்ப்ரைஸ் சொல்லிட்டு திருத்தணி வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க. எதுக்கு சர்ப்ரைஸ்? ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒரு 6 படை முருகன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசை. இது 5ஆம் படையான திருத்தணி. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கோம். வர வழியிலே பிள்ளையார் கோயில் இருந்தது. அவங்கள கும்பிட்டுட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். இதுதான் அந்த பிள்ளையார் கோயில். போகிற என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைங்க இருந்தது. கொஞ்சம் தூரம் போனால் அந்த பிள்ளையார் கோயில் இருந்தது. நான் மட்டும் போயிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். வந்துட்டு இப்போ தான் நிறைய கடைங்க இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டே வந்துருந்தோம். ரொம்ப தூரம் நடக்கணும். ஸ்டேஷன்லேருந்து நிறைய தூரம் நடந்தோம். ரொம்ப தூரம் நடந்து வந்து தான் இந்த கோயில் இருந்தது. போகிற வழியிலே பொம்மைங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். கலராக இருந்தது. மாலை அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள், பீங்கான் பொருள், மாலை அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த கடையில் இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் படைவீட்டம்மன் ஒரு அம்மன் கோயில். அந்த கோயில் தான் இது. அது அங்கே போகும்போது மலை கீழே அங்கே இருந்த ஒரு கோயில். அங்கேயும் பொம்மைங்க போகிற வழியெல்லாம் கடைங்க தாங்க. நிறைய கடை இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிருந்தோம். சரியான வெயில் வேறு, பயங்கர வெயில். காலெல்லாம் சுடுது. சரியான வெயில். எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். கலராக இருந்தது. நிறைய பொம்மைங்க, விளையாட்டு சாமானுங்க. இது ஆசிரமம் போல் இருக்குது. அதுதான் இது. இதை முதியோர் இல்லம் மாதிரி போட்டிருந்தது. அது கோவில் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா வந்துட்டோம் நாங்கள் திருத்தணி. அது பாருங்கள், கோபுரம் தெரியுதுங்களா உங்களுக்கு? எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு பார்த்தோன்னே. அப்பா வந்துட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. முருகரை பார்க்க போகிறோன்ற ஆசை மட்டும் தான் நிறைய இருந்தது. ஏன்னா என்னோடய ஆசை இது, நீண்ட நாள் ஆசை. நான் சாகிறதுக்குள்ளே 6 படையும் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதில் ஒரு வீடு மட்டும் என்னோடய ஆசை நான் நேற்று நிறைவேறுச்சு. சுற்றி மலைங்க. மலையில் அவர் உட்காந்துட்ருக்கார் பாருங்கள். மலை எல்லாம் சுற்றி மலை தான். நல்லா பச்சை பசேன்னு நல்லா இருந்தது. ஆனால் சரியான வெயில், பயங்கர வெயில். கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அங்கேயே குளம் இருந்தது. காலை அலம்பிட்டு அவர் போய் காலை அலம்பிட்டு வந்தார். நானும் போய்ட்டு காலை அலம்பிட்டு தண்ணி தெளிச்சிட்டு நாங்கள் சாமி கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். குளம் நல்ல பெரிய குளமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அதெல்லாம் அறநிலையத்துறை அதை கொஞ்சம் க்ளீன் பண்ண பார்த்தா பாசி படிஞ்சு மாதிரி அழுக்காக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் கால் கழுவிட்டு தலையில் தெளிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோடய வேண்டுகோள் அது. ஏன்னா எல்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ க்ளீன் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் க்ளீன் பண்ணலாம். அறநிலையத்துறை அதை முயற்சி பண்ணி அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கும் தண்ணி தெளித்து விட்டார். அப்புறம் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்து அங்கேயும் இங்கே போகிற வழியெல்லாம் கடைங்க தாங்க. ஒரு பொரி கடை. இங்கே பார்த்தீங்கன்னா கேப் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே தண்ணி ஒரு லிட்டரு 5 ரூபா. இங்கே போனீங்கன்னா எம்டி பாட்டில் எடுத்துன்னு போனால் கூட அங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மாலை போடுறதுக்கு, முருகருக்கு மாலை போடுறது, மாலைக்கு அதெல்லாம் அப்படியே லைனாக இருந்தது. இங்கே சிலைங்க இருந்தது. வெங்கல சிலைங்க. இது கல்லாலான விநாயகர் சிலை அதெல்லாம் இருந்தது. இந்த கல்லாலான பொருள் அங்கே இருந்தது. பொம்மைங்க ஃபுல்லாக. இந்த மயில் தாங்க. நான் வரும்போது வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போகணுன்னு சொன்னாங்க. இவர் வரும்போது வாங்கிக்கலான்னு சொன்னார். பட் வரும்போது கூட வாங்கலைங்க, மறந்துட்டோம். கிளி ஜோசியம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஃபோட்டோஸ் அதெல்லாம் விற்றுருந்தாங்க. மாலை, அர்ச்சனை எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. வாங்க கடைக்கு வாங்க, மாலை வாங்கிக்கோங்க, அர்ச்சனை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்து எத்தனை பேர் தான் நாங்கள் வாங்க முடியும். அதனால் நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரி என்ட்ரன்ஸுங்க இதான். திருத்தணியோடைய என்ட்ரன்ஸ் ஆத்தாச்சு. நிம்மதியாக இருக்குது. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்ச்சு. இந்த மாதிரி நிறைய ஆர்ச்சு. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆர்ச்சு, படிக்கட்டுக்கும். எல்லோரும் கல்புரத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்களும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். முருகரை பார்க்குறதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லோரும் கும்பிட்டு அப்படியே இந்த படிக்கட்டில் என்ன ஸ்பெஷல்னால், அவங்கவுங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு படியில் எல்லா படிக்கும் கற்பூரம் ஏற்றிட்டு போனதை நாங்கள் பார்த்தோம். அது ஒரு வேண்டுதல். நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டு போனதை பார்த்தோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, இந்த படிக்கட்டெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு
எத்தனை படி இருக்கோ மேலே வரைக்கும் வச்சுட்டு போனதை கூட நாங்கள் பார்த்தோம். எல்லாமே முருகருக்காக வேண்டிக்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப கஷ்டங்க. ஆனால் சொல்லிட்டோம். ஆனால் என்னால் நடக்க முடியல. ஒரு பாதி தூரம் கொஞ்சம் தெம்பாக ஏறிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் படி ஏறவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவரு கடகடன்னு நடந்து மேலே போயிட்டாரு. என்னால் நடக்கவே முடியல. கொஞ்சமாக பொறுமையாக நடந்து போயிட்டு ஒவ்வொரு ஆர்ச்சாக வந்துட்டு இருந்தது. இப்படியே ஏறிட்டோம். ஏன்னா அவரை பார்க்கணுமாச்சு என்னோடய ஆசை நிறைவேற போகும்போது அதெல்லாம் தெரியல. இருந்தாலும் என்னால் ஏற முடியல. அரோகரா சொல்லிட்டு நான் ஏறினேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹார்ச், அங்கங்கே ஒரு ஹார்ச் இருந்துட்டு இருக்குது. அதை கடந்து தான் நாங்கள் போகிற வழியெல்லாம் கடைங்க தான், எல்லாமே விற்கிறாங்க. எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் கேட்டேன், அது மட்டும் 70 ரூபா. நம்ம இங்கே 45 ருபீஸ் நினைக்கிறேன், அங்கே 70 ரூபா. எல்லாமே ரேட். அவங்க சீசனில் அவங்க அப்பா தான் சம்பாதிக்க முடியாது, அதுக்கப்புறம் அவங்க சும்மா தானே இருக்கணும். ஸோ அதனால் ரேட் எல்லாமே இங்கே தான் மலையில் விற்கிறாங்க. அதுவும் கஷ்டம்தான். அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது ஓகே, அது நம்மளுக்கு அந்த நேரத்தில் தேவைப்படுறதுனால கொடுக்கலாம், தப்பு இல்லை. நிறைய போட்டாங்க, ஆனால் எல்லாமே ரேட்டுங்க. என் பட்ஜெட்டில் இல்லாதனால நான் எதுவும் வாங்கலைங்க. எதுவுமே போய் நான் வாங்கலைன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அவரை பார்த்து சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் படி ஃபுல்லாக குரங்குங்க, அங்கங்கே குரங்குங்கள். இதுதாங்க லாஸ்ட்டு ஆர்ச். நாங்கள் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போனால் அவரோட சன்னதிக்கு போக போகிறோம். அப்பாடா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு எடுத்துட்டு அவர் ஒரே சந்தோஷப்பட்டார். வந்துட்டோம் பாரு, அவ்வளோதான், இதோட லாஸ்ட்டு, அவ்வளோ படிக்கிட்டா கூட என்னால் ஏற முடியல. நான் நின்றுட்டேன். என்னால் சுத்தமாக ஏற முடியல. காலெலாம் வலி. எல்லாம் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடித்தாங்க. உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெயில் வேறு ஜாஸ்தியாக, உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நான் வாங்கி குடிக்கல. சரி அவரை பார்த்துட்டு வந்து குடிக்கலாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நான் வேணாம். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வேணாம், வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப தொடர்ந்து ஆரம்பித்தோம். வர வழியிலே ஒரு பிள்ளையார் கோயில் அங்கே சாமி கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான். அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு திரும்ப நடக்க ஆரம்பித்தோம். மேலே வந்துட்டோம். இவர் அங்கே இருந்தார். இவர் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்தந்த சீசனில் அங்கங்கே இருக்கார், பார்த்தேன். மேலே வந்தோடனே மோர் குடித்தோம். நாங்கள் மோர் குடித்தோம். 10 ரூபா தான். இதாங்க எங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்தது. 10 ரூபா ஆனால் சூப்பராக இருந்தது. பானையில் ஊற்றி வச்சுருந்து கொடுத்தாங்க. 10 ரூபா வாங்கி கொடுத்தாரு. இதுக்கு மேலே என்னால் சாப்பிடாம இருக்க முடியல. அவ்வளோ தண்ணி தாகம், வெயில்னால அந்த மோர் மட்டும் குடிச்சிட்டு சரி அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க சுற்றி போடுறாங்க. உப்பு மிளகு வாங்கி எடுத்துகிட்டு போனோம். டிஸ்ட்ரிக்டாக சுற்றி போடுறாங்க. 2 பேர் நிற்க வச்சு சுற்றி போட்டாங்க. அவங்களுக்கு நான் 20 ரூபா கொடுத்தோம். அவங்க காசு தான் சுற்றி போடுறாங்க. அதனால் அது என்னை தவிர எல்லாரையும் ஃபுல்லாக வீடியோ எடுப்பார். வீடியோ எடுப்பார் எங்கள் வீட்டுக்கார். அது ஏன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா அர்ச்சனை வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கே உடைக்கக்கூடாது, சாமிக்கிட்ட உடைக்க முடியாது, உடைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் இங்கே உடச்சி எடுத்துகிட்டு போனாங்க. நாங்களாம் வாங்கிட்டு வந்த அர்ச்சனை இங்கேயே தேங்காய் உடைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இங்கே தேங்காய் உடைச்சிட்டோம். தேங்காயெல்லாம் குட்டியாக இருந்ததுங்க. பாருங்கள், கோபுரம் அழகாக இருக்குது. அப்புறம் அங்கே வேல் இருந்தது, பெரிய வேல். அங்கே எல்லோரும் திருநூறு மேலே கூட்டிகிட்டு எல்லோரும் அந்த விபூதி எடுத்துகிட்டு போனாங்க. நாங்களும் அந்த வேலை கும்பிட்டுட்டு அங்கே விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போனோம். அப்புறம் நேராக சாமி கும்பிட்றதுக்காக, சாமி பார்க்கறதுக்காக க்யூவுக்கு போனோம். போய் பார்த்தா அவ்வளோ கூட்டங்க, சரியான க்யூங்க. கிட்டத்தட்ட 6 ரோ இருந்தது. அந்த 6 ரோ தாண்டி தான் சாமி பார்க்கவே முடியும். சரியான கூட்டம், பயங்கரம் கூட்டம். நான் நினச்சி கூட பார்க்கல, சீக்கிரம் போயிடலான்னு சொல்லி. சண்டேனால சரியான கூட்டமாக, சஷ்டி வேறையா, அதனால் சரியான கூட்டம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காற்று இல்லை சுத்தமாக. இந்த மாதிரி அதுவும் லாங்காக அந்த லைன் வேறு. எதிர்லேயே அன்னதானம் க்யூ நின்றுட்டுருந்தாங்க. அதுவும் கூட்டமாக தான் இருந்தது, அன்னதானம். நாங்கள் சாமி பார்க்கறதுக்காக போயிட்டுருந்தோம். அந்த க்யூ தாங்க அன்னதான க்யூங்க, அது ஆப்போசிட்டில் இருக்கிறது. அதுக்கும் சரியான கூட்டம். அதுக்கப்புறம் போயிட்டு சாமிக்கிட்ட போயிட்டு கிட்ட போகிற நேரத்தில் 1 மணி கரெக்டாக 1 மணிக்கு கிட்ட ரீச் ஆக போகிற நேரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1 மணிக்கு பூஜை போடுவாங்களாம். அதனால் என்ன பண்ணாங்க, கேட்டை சாத்திட்டாங்க. அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு நிற்க முடியல ரொம்ப நேரத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே உட்காந்துட்டு
எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பூஜை. அப்புறம் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. ஒரு 15 ரூபா புளியோதரை அது ஒரு 4 பாக்கெட்டு வாங்கிட்டு ஆளுக்கு 2 2 சாப்பிட்டோம். வீட்டுக்கும் வாங்கி எடுத்துன்னு வந்தோம். மிளகு வடை வாங்க நல்லா இருந்து ஒர்த்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புளியோதரை சூப்பராக இருக்குது. 15 ரூபா. நல்லா கொஞ்சமாக தான் நல்லா இருக்குது. 2 பொட்டலம் வாங்கினா நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க. முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து தாங்க நாங்கள் பேசணும். நல்லபடியாக முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு ட்ரெயின் பிடிச்சி உடனே ட்ரெயின் கிடச்சிது. ட்ரெயின் பிடிச்சிட்டு சென்ட்ரல் வந்தாச்சுங்க. வந்துட்டு பார்த்தா பிள்ளைங்க ஏதோ கப்பு ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏதோ விளையாடி யாருன்னு தெரியாமல் வீடியோ எடுத்தேன். கப்பு வின் பண்ணிவிட்டு அதை தூக்கிட்டு வந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. வீட்டுக்கு போகிறோம். பஸ்ஸு பிடிச்சி இதோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நல்ல ஒரு தரிசனம். 6 படை வீட்டில் ஒரு படை பார்த்தாச்சு. இன்னும் 5 படை இருக்குது. அதுவும் பார்க்கணும். கண்டிப்பாக முருகன் எங்களை கூப்பிடணும். அவ்வளோதாங்க. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. பசங்களை தான் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு சாண்ட்விச் வாங்குறதுக்காக பையா கடைக்கு வந்துட்டோம். நான் ஒரு பானிபூரி பைத்தியம். பானிபூரி பைத்தியம்னு சொல்கிறத சைக்கோன்னு சொல்லலாம். பானிபூரினா அவ்வளோ இஷ்டங்க. ரொம்ப பிடிக்கும். அது என்னென்ன தெரில. அதனால் நான் ஒரு 2 பிளேட் பானிபூரி சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு சாண்ட்விட்ச் வாங்கிட்டு போயிட்டோம். இதாங்க இதோட வீடியோட ஃபுல் இது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி 5 படைக்கும் போயிட்டு நான் வீடியோ போடுறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சரிங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லைக் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். எல்லாருக்கும் நன்றிங்க. வணக்கம்.